யூனிவர்சிட்டியில படிக்கணுமா? அதுக்கு தான் பிராட் மைண்ட் இருக்கே. அட்மிஷன், ஸ்காலர்ஷிப், விசா, லோன் எல்லாமே ஃப்ரீ ப்ராசஸ் தாங்க. ஸோ பிராட் மைண்டை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, 1000 கொடுப்பாங்களா, 2000 கொடுப்பாங்களா, 5000 கொடுப்பாங்களான்ற மைண்ட் செட்டுக்கு தான் வந்து இந்த எளிய மக்கள். நாம் தமிழருக்கு ஓட்டு வந்தா கூட வராம காட்டுறதுக்கு இவிஎம் மிஷின்ல என்ன வேணாலும் பண்ணலாம். இது நான் இந்த சிறுபான்மைன்ற வார்த்தையை வன்மையா கண்டிக்கிறேன். இல்ல எப்பவுமே என்னால அதை ஏத்துக்க முடியாது. யோசிச்சு பாரு, சிறுபான்மைன்ற அந்த கூட்டுக்குள்ளார அடைக்கிறதுக்கான உரிமை இந்த அரசியல் அமைப்பு சட்டமே உங்களுக்கு கொடுக்கல. என்ன பண்றது, திமுக தான் இஸ் லெஸர் ஈவில் அப்படிங்கிறாரு. இதே வார்த்தையை தான் சொல்றாரு. ஃபைஜன் பாலிடிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வீராசாமி. இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலில் கலந்து கொண்டிருப்பவர் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் இனியவள் ரஜினி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியலை வந்துட்டு மிக ஆழமா நம்ம தமிழ்நாட்டுல பேசிட்டு வரீங்க. நான் குறிப்பா ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சியோடைய இப்போ இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கு, கள நிலவரம் எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. பெரும்பான்மையா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெருமளவு வளர்ச்சி இருக்கு. நாம் தமிழருக்கான அந்த புரிதல், அந்த நாம் தமிழர் கருத்தியல் என்ன, அவங்க சொல்ல வரும் அரசியல் என்ன அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எல்லா மட்டத்துக்குமே போய் சேர்ந்துருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு சின்னம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குங்கிறத களத்துல நான் பாக்குறேன். ஏன்னா இப்போ இந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா சில பேரை நான் சந்திக்கிறேன். நிறைய பேர் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் வந்து சின்னம் என்னன்னு கேட்கும்போது ஒரு குழப்பம் இருக்கதான் செய்யுது. அப்ப இன்னும் களப்பணி வந்து தீவிரப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மற்ற அரசியல் கட்சிகள் அந்த அந்த இடத்துல இருந்து நாம் தமிழரை பார்க்கும்போது கண்ணியமானவர்கள், சிறப்பானவர்கள், படித்தவர்கள், குற்ற பின்னணி இல்லாதவர்கள் தான் வந்து இன்னைக்கு நாம் தமிழர்ல வேட்பாளர்களா இருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு பெருமளவு வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனாலுமே வந்து சீர்கெட்ட ஒரு அரசியல் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்திருக்கு இல்லையா? இப்பவுமே பாத்தீங்கன்னா ஒருத்தர் குற்றம் சொல்றது, ஒருத்தர் மேல பழி சொல்றது, ஆபாசமா பேசுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னன்னா அரசியல் அப்படின்னா என்னங்கிறது தெரியாமலே வந்து அரசியல்ல இருக்கிறவங்க தான் இன்னைக்கு மெஜாரிட்டி இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்களால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் உள்ள குடிமகள்கள் நம்ம என்ன எதிர்பார்க்கணும், நம்ம கிட்ட ஓட்டு கேட்டு வர்றவங்க கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியாம போயிடுச்சு. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, 1000 கொடுப்பாங்களா, 2000 கொடுப்பாங்களா, 5000 கொடுப்பாங்களான்ற மைண்ட் செட்டுக்கு தான் வந்து இந்த எளிய மக்கள் இருக்காங்க. படிச்ச மக்களுமே அதுல இருக்காங்கன்றதுதான் வந்து ரொம்ப சுகமான ஒரு உண்மை. அப்ப இந்த சூழல்ல இருந்து நம்ம இப்ப நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, இப்ப நான் இன்னைக்கு என்னோட ஒரு ஓட்டுநர், மகிழ்ந்த ஓட்டுநர் என்னோட பயணிச்சுட்டு இருக்காரு. ஆரம்பிக்கும் போது திமுக தான் அப்படின்ட்டு ஆரம்பிச்சாரு. ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு. அப்போ என்னை பார்த்து உங்களை எனக்கு பரிச்சயமா இருக்கு அப்படின்னாரு. அப்போ பேச ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் நான் என்ன பேசுறேன்றதை புரிஞ்சுட்டு இந்த 3 மணி நேரம் அவரோட பயணிச்சதுல நாம் தமிழருக்கான ஓட்டா அவர் மாறி நிக்கிறார். அந்த ஒரு ஓட்டு நாம் தமிழரா மாறுது. அப்போ இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு கொஞ்சம் மெனக்கிடல், நம்மளோட பயணிக்கிறவங்களோட வெட்கப்படாம இதுதான் அரசியல் நம்ம நம்பினோம் அப்படின்னா அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து தெரியல ஏன் நம்ம வந்து இந்த அரசியல் தேர்ந்தெடுக்கணுங்கிறது தெரியல. அதே மாதிரி ஒரு பழக்கப்பட்டுருச்சு இல்ல, நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா அதை விட்டு நம்ம வெளியில வரமாட்டோம். அந்த பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் தான் இந்த தமிழ் மக்கள். அந்த சின்னம் தொடர்பா இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னீங்க. ஆனா அந்த சின்னத்தை வந்து முழுக்க பதிவு பண்றது வந்து சீமான் அவர்கள் வந்து எல்லா இடத்துலயும் போயிட்டு தமிழ்நாடு முழுக்க பரப்புரை பண்றாரு. ஆனா எத்தனை இடங்கள்ல கொண்டு போய் சேர்க்க முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா தனித்த ஆளுமையா இருக்கிறதால ஒரே ஆளா எல்லா இடத்துலயும் போய் பேசல, ஒரே ஆளா எடுத்துட்டு போக முடியாது. அது வந்து என்ன சொல்றது, அதாவது இப்ப நம்ம கொண்டு போய் களப்பணியாளர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சீமான், நாம் தமிழர், மைக், இந்த ஆர்டர்ல தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இப்போ சீமான் அப்படின்னா நிறைய பேருக்கு விவசாயிங்கிறது பதிஞ்சு போச்சு. அப்ப அந்த பதிவை எடுத்துட்டு இல்ல மைக் அப்படின்னு, ஏன்னா இப்ப இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரும் போராட்டம் என்னன்னா சுயேட்சைக்கு எல்லாத்துக்கும் விவசாயி கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு விதத்துல நம்மளுடைய ஓட்டை வந்து குறைக்கணும்ன்ற அந்த திட்டம் இருக்கு. அதே சமயம் வந்து இந்த மாதிரி கொடுத்ததுனால நாம் தமிழருக்கு ஓட்டு வந்தா கூட
வராம காட்டுறதுக்கு இவிஎம் மிஷின்ல என்ன வேணாலும் பண்ணலாம். சரி, ஒரு கால்குலேட்டரை நீங்க ப்ரோக்ராம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரே கேள்விக்கு வேற வேற பதில ஒரு கால்குலேட்டரே கொடுக்க வைக்க முடியும். இதுதான் ரியாலிட்டி. ஆனா இவிஎம்ல அதை பண்ண முடியாதா? கண்டிப்பா பண்ணலாம். அப்ப இவங்க கொண்டு வர அரசியல், இப்ப அண்ணாமலை பேசுற அரசியல் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாரு, சின்னமும் இல்ல கட்சியும் இல்ல அப்படின்னு. ஏன் அதை திருப்பி திருப்பி அவர் பதிவு பண்ணிட்டு இருக்காருன்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? காரணம் என்ன அப்படின்னா, நாளைக்கு இவிஎம்ல ஏதாவது ஹேக் பண்ணி நாம் தமிழருக்கு வர வேண்டிய ஓட்டெல்லாம் அங்க தள்ளிட்டு, இவங்களுக்கு பாருங்க சின்னம் இல்ல, அதனால மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடல, அந்த ஓட்டெல்லாம் எங்களுக்கு வந்துருச்சுன்னு சுலபமா காட்டிடலாம் இல்லையா? ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பேசும்போது மக்கள் வந்து ஆமா இல்ல, அவர் ஏற்கனவே சொன்னார்ல, ஆமா அதனாலதான் வந்து நாம் தமிழருக்கு இல்ல பிஜேபிக்கு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் வரும். அப்ப இது திட்டமிட்ட ஒரு ஒரு இதுதான், செயல்பாடு தான். இது என்ன சொல்றது, இன்னுமே சின்னம் வந்து எல்லார்கிட்டையும் போகலைங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா நான் போன வாரத்துல கூட வந்து என்னுடைய மைண்ட் செட் வேற மாதிரி இருந்தது, எல்லாருக்கும் போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனா அது இல்லை, களத்துல நிக்கிற இப்ப ஒருத்தர்கிட்டையும் பேசுறேன் இல்லையா, எங்க போனாலும் பேசுறேன் நான். அது அது ஒரு வேலையா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் என் வீட்டுல இருக்கவங்க, என்னோட சுத்தி இருக்கவங்க, என்னுடைய நண்பர்கள் கூட அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வி ஹாவ் டு டூ இட். நம்ம பண்ணிட்டே தான் இருக்கணும், வேற வழி கிடையாது. நீங்க நாம் தமிழர்ல தொடர்ந்து இருந்ததால ஒரு கேள்வி வைக்கிறேன். என்னன்னா இப்போ வந்து சீமான் ஒரு மேடையில பேசுறாரு, அதே மேடையில தான் வந்துட்டு கொஞ்சம் பரிச்சயமான இருக்கக்கூடிய துரைமுருகன் இருக்கிறாரு, இடும்பாவனம் காட்டி இருக்கிறாங்க. இப்படி ஓரளவுக்கு தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவங்க நாம் தமிழ் கட்சியில இருக்கவங்க எல்லாம் ஒரே மேடையில இருக்காங்க, ஒரே இடத்துல பேசுறாங்க. தனித்தனி இடங்கள்ல போயிட்டு பரப்பு பிரச்சாரம் பண்ணாதானே சின்னம் வந்து சீக்கிரமா போய் சேரும். இதை ஏன் பண்ண மாட்டேன்? இல்ல, அதையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஒரே இடத்துலயும் சில பேர் இருக்காங்க, பரவலா பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து இது ஒரு ஒன் ஆஃப் தி ஒகேஷன்ஸா இருக்கலாம். இது இப்ப இந்த மேடை வந்து ஒருவேளை ஸ்டார் கேண்டிடேட் யாராக்காவது இருக்க வாய்ப்பு இருக்கு, எல்லாரும் வந்து சேர்றது. பட் இல்ல, எல்லா இடமும் பரவலா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவர்கள் வந்துட்டு ஒரு சில குற்றச்சாட்டுகளும் சீமான் மீது வைப்பாங்க. இந்த முறை நாங்கள் வந்து மாற்றம் தெரிவிக்க போறோம், ஏன் திராவிட கட்சிகளுக்கு போனால் என்ன அப்படின்ற எண்ணம் கூட வருதுன்னு ஒரு சிலர் சொல்லி நம்ம பார்த்திருப்போம். இப்போ தமிழ் தேசியவாதிகள் அனைவரும் நாம் தமிழருக்கு ஆதரவா இருக்காங்களா? தமிழ் தேசியவாதியா இருந்தா நாம் தமிழருக்கு ஆதரவா இருந்து தான் ஆகணும். திராவிடத்தை ஆதரிச்சுட்டு நான் தமிழ் தேசியவாதின்னு சொன்னா அது போலிங்கிறது வந்து இல்ல, சொல்லிதான் தெரியணும்னு அவசியம். குறிப்பா ஏன் சொல்றேன்னா, திராவிடம்ன்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு திமுக எல்லா மேடைகளிலும் பதிவு பண்ணுவாங்க, ஆனா அதிமுக பெருசா அதை பத்தி பேச மாட்டாங்க. நாங்க வந்து வெறும் திராவிட கட்சி அது மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்க ஒரு சிலர் வந்துட்டு நாங்க அதிமுக பக்கம் போனா என்ன அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அது அவங்களுடைய விருப்பம். அதை நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு உறுதியா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ அதிமுகல இருக்கிற கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து அவரால் தான் நான் நாம் தமிழர்லயே பயணிச்சேன். உண்மையில அவர் தான் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த ட்ரிகரே அவர் தான். அப்போ அதுக்காக வந்து அவர் அதிமுகல இருக்கிறது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி அவர் மேல எனக்குள்ள அபிமானத்தை நான் இது வரைக்குமே குறைச்சிக்கலங்கிறதையும் வந்து நான் தவறா பார்க்க மாட்டேன். அதாவது அவர் எங்க இருந்தாலுமே அவர் தமிழ் தேசியவாதியா தான் இருக்காரு. ஒரு உண்மையும் நேர்மையுமான ஒரு மனிதனா தான் இருக்காரு. அவருடைய சொல்லுல நம்ம அதை பார்க்கிறோம், அவருடைய செயல்லையும் நம்ம பார்க்கிறோம். அந்த கண்ணியம் தவறாத ஒரு மனிதர். அதனால அது அது அவங்களுடைய சூழலா கூட இருக்கலாம். அதாவது எதிர்நிலைப்பாட்டுக்கு போகும்போதுதான் நமக்கு வந்து ஒரு 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 பயம் இருக்கு. இவர் எதிர்நிலைப்பாடு கிடையாது. இது வரைக்குமே நாம் தமிழர் அடிச்செல்லாம் அவர் பேசினது கிடையாது. அந்த தமிழ் தேசிய உணர்வோட இருக்காங்க. அப்போ அந்த ஒரு சிலர் அங்க போறாங்கன்றதுக்காக நம்ம அதை ஒரு பெருசா எடுத்துக்க முடியாது. இன்னொன்னு அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக, திமுக, பாஜக இந்த கட்சிகள் எல்லாமே தனக்கான ஓட்டு வங்கியை ஒரு பக்கம் வச்சிருந்தாலுமே கூட சிறுபான்மையினர் ஓட்டை வந்துட்டு அவங்க முக்கியத்துவம். நான் இந்த சிறுபான்மைன்ற வார்த்தையை வன்மையா கண்டிக்கிறேன். இல்ல, எப்பவுமே என்னால அதை ஏத்துக்க முடியாது. யோசிச்சு பாரு, நான் என்னுடைய கேள்வி ஒண்ணுதான். சிறுபான்மைனா இப்ப நான் இங்க நான் கிறிஸ்தவ, நான் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் இங்க சிறுபான்மைனா நான் எங்க போனா நான் பெரும்பான்மை ஆவேன் சொல்லுங்க? இல்ல, எங்க போனாலும் எந்த தேசம் போனா நான் வந்து பெரும்பான்மை ஆவேன்? யூ டெல் மீ. எந்த தேசம் போனா நான் பெரும்பான்மை ஆவேன்? இல்லல்ல, எங்கேயும் ஆக முடியாதுல்ல. அப்போ என்னுடைய மதம் சார்ந்து கிடையாது என்னுடைய ஸ்டேட்டஸ். அதுவும் இது தமிழ்நாடை இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத சார்பற்ற நாடு இது. அப்படிங்கிற போது என்னை சிறுபான்மைன்ற அந்த கூட்டுக்குள்ளார அடைக்கிறதுக்கான உரிமை இந்த அரசியல் அமைப்பு சட்டமே உங்களுக்கு கொடுக்கல. நான் சிறுபான்மை கிடையாது, நான் பெரும்பான்மை தமிழ் இனத்தை சேர்ந்தவள். அதுவும் தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழ்
பெண் அப்படிங்கிற போது நான் வந்து பெரும்பான்மை. ஓகே, நீங்க பெரும்பான்மையாக இருந்தாலுமே கூட இந்த பெரும்பான்மையினர்கள் அனைவருமே வந்துட்டு திமுக பக்கம் போறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதிமுக பக்கமும் சிலர் போறாங்க. ஆனா நாம் தமிழருக்கும் பெரும்பான்மையினருக்கும் அந்த அளவுக்கு நெருக்கம் இல்லையோ? சுலபமா சொல்லிக்கோங்க, தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள் சொல்லிக்கோங்க, முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா வந்து இதையுமே நான் வந்து ஐ திங்க் வெளிப்படையாவே வெட்ட வெளிச்சமாவே பேசலாம். அதாவது இந்த சிறுபான்மைன்ற அந்த 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 தாட்டுக்குள்ளார போனதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அரசியல் லாபத்துக்காக தான் அதை வந்து உபயோகிக்கிறாங்க. இப்போ இந்த கிறிஸ்தவ மதத்தை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆர்சி தான் வந்து மெயினான ஒரு சபை. அப்போ அந்த ஆர்சியில பிஷப்ல இருந்து எல்லாருமே இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கலை ஒரு ஒரு டேட்டா பேஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதிக்கும் மேல வந்து அவர்கள் தெலுங்கர்களா இருப்பாங்க, இல்ல மலையாளிகளா இருப்பாங்க. இங்க தமிழ்நாட்டுல ரெக்டராவோ இல்ல ஒரு சுப்பீரியராவோ இல்ல ஒரு பங்கு தந்தையாவோ இருக்கிறவங்க முக்காவாசி பேர் அந்த வேற்றினத்தை சேர்ந்தவர்களா தான் இருப்பாங்க. பிஷப்புமே நிறைய பேர் அவங்க தான். அப்படிங்கிற போது இயல்பாவே வந்து தன் இனப்பற்று அங்க இருக்கதான் செய்யுது. இதுதான் வந்து யதார்த்தம். ஆனா இது வந்து நமக்கு வெளிப்படுத்தாம இறைவன், இயேசு, கோயில் அப்படின்னு சொல்லிட்டு, பங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்டை வந்து என்னமோ நம்ம இஸ்ரேல்ல இருந்து வந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்து இங்க புகுத்திட்டாங்க. இப்ப அந்த அந்த ஒரு ஒரு மைண்ட் செட்டோட நம்ம இனி வந்து பார்க்கணும். ஏன்னா திமுகவுக்கு ஓட்டு போடுன்னு தான் நான் பயங்கரமா எதிர்த்து இருக்கேன். நான் இப்போ ஒரு தடவை பிஷப் கிட்ட பேசும்போது, ஆயர் கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, என்ன பண்றது, திமுக தான் இஸ் லெஸ்ஸர் ஈவில் அப்படிங்கிறாரு. இதே வார்த்தையை தான் சொல்றாரு, லெஸ்ஸர் ஈவில் அப்படின்ட்டு. அப்ப நான் அவர்கிட்ட திருப்பி வச்ச கேள்வி என்னன்னா, லெஸ்ஸர் ஈவில் வந்து மோட்சத்தினுடைய கதவை திறக்குமான்னு கேட்டேன். சிரிச்சாரு. ஏன்னா உண்மை அதுதான். நீங்க வந்து இவ்வளவு பாவம் பண்றேன், இவ்வளவு பாவம் பண்றேன்லாம் கிடையாது. நீ எவ்வளவு பாவம் பண்ணாலும் உனக்கு இது கிடையாது, உனக்கு வந்து மீட்பு கிடையாதுங்கிறது தான் வந்து கிறிஸ்தவம் சொல்லி கொடுக்கிறது. அப்போ லெசர் ஈவல் சூஸ் பண்றது வந்து தவறுங்கிற அளவுக்கு வந்து ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் தெரியலங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனா இந்த மக்கள் வந்து இப்ப பாருங்க, பாவ சங்கீர்த்தனம் ஆரம்பிச்சு திருப்பலிக்கு போறதுல இருந்து மக்கள் வந்து அந்த அந்த குருவானவரை வந்து ஒரு மேலான ஒரு இடத்துல பாக்குறாங்க. நிறைய நேரம் நான் சொல்வேன், குருவானவர்கள் வந்து உண்மையிலேயே மதிக்கப்பட வேண்டியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து தனிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நமக்கு சேவை செய்வதற்காக திருமணம் கிடையாது, தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியில வந்து இருந்து எல்லாம் பண்றாங்க. அதாவது இறைவனுடைய பிரதிநிதித்துவத்தை அங்க கொடுக்குறாங்க. நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் செய்யறாங்கன்ற போது அவங்களுக்கான மரியாதை நம்ம கொடுத்துதான் ஆகணும், அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஆனா அவங்க அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்றதுதான் எல்லாரும் கிடையாது. இன்னைக்கு நான் வந்து உறுதியான ஒரு என்ன சொல்றது உறுதியான ஒரு மனநிலையில இருக்கேன்னா அதுக்கு காரணம் பல குருக்களும் இருக்காங்க. அதுல என்னுடைய சித்தப்பா மெயினா ஒருத்தர், அவருமே ஒரு குரு தான். அந்த அளவுக்கு நம்மளை வந்து பக்குவப்படுத்த, ஏன்னா பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா உன் இனத்தானே உன் தலைவனாக்குவாய்ன்றது தெளிவா இருக்கு. உன் இனத்துக்கானதை தான் முதல்ல நீ செய்யணுங்கிறதும் வந்து தெளிவாவே கொடுத்துருக்கு. அப்போ அந்த அந்த பெராமீட்டர்ல தான் வந்து நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய குருக்கள் தான் வந்து நமக்கு இன்னைக்கு தேவை. காரணம் என்ன, குருக்கள் என்ன எங்க வழி நடத்தணும், உங்களை சரியானதுக்கு உங்களை வழி நடத்தணும். இனி வந்து திமுக ஓட்டு போடுங்கிறது அது வந்து அதிகார துஷ்பிரயோகம் சொல்லலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இடம் இருக்கு பாருங்க, மேலான ஒரு இடம், எல்லாருடைய இதயத்திலும் மேலான ஒரு இடமும் மரியாதையும் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, அதை நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்கன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இன்னொன்னு, மதம் இருக்கிற இடத்துல நீங்க வந்து அரசியல் கொண்டு வந்துதான் ஆகணும். அரசியலும் மதத்தையும் நீங்களை பிரிக்கலாம் முடியாது, வந்துதான் ஆகணும். ஆனா உண்மையான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு படைப்பு, ஒரு படைத்தவனுடைய ஒரு ஒரு படைத்தவனுடைய ஒரு படைப்பா என்ன பேசணும் அப்படின்னா, எது சரியானதோ அதை தேர்ந்தெடுங்கன்னு தான் சொல்லணும். நிச்சயமா இதை தேர்ந்தெடு, இது தேர்ந்தெடுன்னு சொல்றதுக்கு குருக்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இதை நான் வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து நான் மதத்தை விட்டு வெளில போயிட்டேன், அப்படிலாம் கிடையாது. நமக்கு இது வேரூன்றி போன ஒரு விஷயம். ஆனா வந்து எது சரியோ, எந்த அரசியல் சரியோ, எது வந்து உங்களை வந்து பாவ குழிக்குள்ளர தள்ளாதோ அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 10 கட்டளைகள் எனக்கு சொல்லி கொடுத்த குருவானவர் என்ன சொன்ன, அரசியல் வாழ்க்கையை நான் எடுத்துக்கிறேன்ற போது அவர் சொன்ன ஒரே விஷயம் இதுதான், 10 கட்டளைகள் மீறாம இருக்கீங்கன்னா துணிஞ்சு நீ போகலாம், அதுதான் உனக்கு வந்து கைட்லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துதான் என்னை வந்து அனுமதிச்சாங்கன்னு சொல்லுவேன் நான். அப்படிப்பட்ட குருக்கள் தான் தேவை. அதனால இவங்க சொல்றதெல்லாம் வந்து நம்ம மக்கள் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு குருவானவர்
1000 பேரை வந்து மோட்சத்துக்கும் கூட்டு போக முடியும், 1000 பேரை நரகத்துக்கும் கூட்டு போக முடியும்னு சொல்லிட்டு புனித அகஸ்தியார் சொல்லியிருக்காரு. அதை வந்து கிறிஸ்தவர்கள் கேட்டுக்கணும். இஸ்லாமியர்கள் பத்தி எனக்கு பெருசா தெரியாது.